அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு JJmum'skitchen. இப்போ நம்ம ஒரு KFC ஸ்டைலில் இருக்கிற சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பில்லை தட்டிக்கிறங்கம்மா. பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு சிக்கன் ஃப்ரை செஞ்சுருக்குன்னு பாருங்கள். இது ரொம்ப நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இது நான் முழுக்க இந்த வீடியோ போட காரணம் கிராமத்தில் இந்த KFC சிக்கன்லாம் கிடையாது. அதனால் நான் அவங்களுக்காண்டி இந்த வீடியோவை எடுத்து நான் போடுறேம்மா. டவுனுகளில் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு தான் இந்த வீடியோ, நீங்களும் பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வாங்க, மொதல் ஸ்டெப் கோழியை சுத்தமாக கழுவிடுங்க. இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கிறோங்க. இது ஒரு கோழி 12 பீஸ் போடுறது. நான் 7 பீஸ் மட்டும் எடுத்துருக்கிறேன். காவாசி கோழி நான் எடுக்கலை, எங்களுக்கு இதுவே அதிகம். சுத்தமாக கழுவிடுங்க, ஆனால் தோலை உரிக்கக்கூடாது, அப்படி பார்த்து வாங்கிக்கிறேங்க. அதோட உப்பை போடுங்கம்மா, உங்கள் கோழிக்கு தக்கன உப்பை போடுங்க. ரொம்ப உப்பை போட்டு இது போட்டுறாதீங்க, கசந்து போயிடும். எப்போவுமே சரி, முக்கால் உப்பு தான் நம்ம பொரியலுக்கு ஃபுல்லாகவே போடணும், ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாம். ஏன்னா திடீர்னு நம்மளுக்கு கசப்புத்தன்மை வந்துடும். அப்புறம் ஒரு முட்டை, ஒரு கோழிக்கும் ஒரு முட்டை போட்டாலே போதும். அதை அதில் போட்டு பிரட்டிக்கிறங்க. முட்டை எல்லாமே நீங்கள் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2 பீஸு தான் செய்கிறீங்க அப்படின்னா முட்டையெல்லாம் நீங்கள் போட வேண்டியதில்லை. உப்பை போட்டு பிரட்டிட்டு இந்த மாவு கலவையை கலந்து வச்சுக்கிறோங்க. எப்போவுமே மாவு கலவையை சின்ன பிள்ளை இருக்கிற வீட்டில் இப்படி கலந்தே வச்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு எடுத்து போட்டு நீங்கள் செஞ்சுக்கரலாம். 100 கிராம் மாவு, 50 கிராம் அரிசி மாவு, 25 கிராம் சோள மாவு. சரியா? அதாவது மைதா மாவு 5 ஸ்பூனாக இருந்தால் இது 2.5 ஸ்பூனு அரிசி மாவு. அது அதுக்குங்கக்கா 1.5 ஸ்பூன் போடுங்க. சரியா? ஸ்பூனு கணக்குண்டா. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூனு இஞ்சித்தூள், இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்கம்மா. பூண்டு தூள், இதில் வெங்காயத்தூள் இருந்தாலும் நீங்கள் போடலாம். வெளியூர்காரவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். மிளகாத்தூள், அவ்வளோதான். அப்புறம் பேலன்ஸ் உப்பு. நான் எப்போவுமே இந்து உப்பு தான் பாவிப்பேன், நான் சாதாரண வெள்ளை உப்பு பாவிக்க மாட்டேன். ரொம்ப நாளாக ஆச்சு அதை மாற்றி. 2 வருஷமாக நான் இந்து உப்பு தான் பாவிக்கிறேன். ஒரு தடவை ஒரு ஃப்ரெண்டு தான் அனுப்பி வச்சுருந்தாங்க, இந்து உப்பு உடம்புக்கு நல்லதுண்டு. அதோட வாங்கிட்டு அது கட்டியாக தான் இருக்கும் அந்த உப்பு. நம்ம கிரைண்டரில் மிக்ஸி ஜாரில் வச்சு நம்ம அரைச்சிட்டோம்னா பொடிசாக போயிடும். இந்த மாவு நீங்கள் நிறையா டிஷ்ஷுகளுக்கு போடலாம், கலந்து வச்சுக்கிறோங்க, ரொம்ப நல்லது. கலந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க எடுத்து போட்டு நீங்கள் பிரட்டிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோழியை அதில் தொட்டு நம்ம எடுக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், இது கொஞ்சம் லாங் ப்ரொசஸ் தான். ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அருமையான ஒரு கோழி டிஷ் செஞ்சு கொடுத்துடலாம். சின்ன பிள்ளைங்க எரிய KFC MD இன்னும் பல சிக்கன் ரெசிபியில் தான் கேட்குங்க. அதற்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. மாவில் பிரட்டி ஒரு தட்டுலேயோ இதுலேயோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் நீங்கள் வச்சுக்கிறோங்கம்மா. இது ஒரு தடவை மாவில் பிரட்டுறது. அதோட தண்ணி, அந்த தண்ணியில் அந்த முட்டை வச்சுருக்கிறோம்ல, அந்த முட்டையை அந்த கோழியில் ஊற வச்சுமே அதை அதில் ஊற்றலாம். இதில் பாலோடு ஊற்றி செய்யலாம். அது 4-5 மாதிரியான ஒரு இது இருக்குமா அந்த கோழியில். நான் எப்போவுமே அடிக்கடி செய்கிறது இந்த மாதிரி தான் செய்வேன். அதோட தண்ணியில் விட்டு தட்டில் எடுத்து வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு தடவை மாவில் பிரட்டி நம்ம 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் நம்ம வச்சு பொரிக்கணும். வச்சு மறுபடியும் இன்னொரு தடவை மறுபடியும் மாவில் தொட்டு நம்ம பொரிச்சிடணும். நீங்களே பாருங்கள், அதோட கலர் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பிள்ளைகளுக்கு KFCயாக இல்லை வீட்டில் தான் அம்மா செஞ்சாங்களான்ட்டே கண்டுபிடிக்க முடியாது. நம்மளுக்கு தோலோடு இருக்கணும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறங்க. அதோட தண்ணியில் நனைச்சிட்டு இப்போ மறுபடியும் மாவில் தொட்டு வச்சு நம்ம எல்லாத்தையும் அதே மாதிரியே மாவில் பிரட்டி வச்சிடணுமா. எல்லாத்தையும் பிரட்டி 1 மணி நேரம், குறவுண்டா 1 மணி நேரம், கூடுண்டா 2 மணி நேரம். நீங்கள் இப்படி ஐஸ் பெட்டில் வச்சு நீங்கள் சாப்பிடணும். நாளைக்கு தான் பிரட்டணும்னா அழகாக டப்பாவில் போட்டு இதையே பிரட்டி மூடி வச்சுருங்க ஐஸ் பெட்டிக்கில். மறுநாளைக்கு பொரித்து சாப்பிடுங்க. ஆனால் பெருசர் உள்ளுக்கு வைங்க, கெட்டியாக இருக்கிற இடத்துல. இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. சரியா? மறுபடி அந்த மாவெல்லாம் அந்த கோழி என்ன செய்யும், இழுத்துரும்.
மறுபடியும் நம்ம வந்து மாவில் தொட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கிறணும். அந்த டயத்தில் சூடு பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், மாவை தொட்டு வச்சு மறுபடியும் போய் எடுத்து பொரிச்சிடணும். அவ்வளோதாம்மா. இதாம்மா KFC ஸ்டைலில் உள்ள கோழி. இது ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் பிள்ளைகளோட சொல்ல தொட்டிக்குமே உங்கள் பிள்ளைகளை கண்டுபிடிக்கவே முடியாது. அம்மா KFCயாக வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ராத்திரி பசாரிலலாம் இங்கே ஓவராக விற்பாங்கம்மா. ஆனால் வெறும் மாவு மட்டும்தான் போடுவாங்க. மற்ற நம்ம போடுற பொருள்கள்லாம் இது போட மாட்டாங்க. ஏன்னா அந்த டேஸ்ட் அதில் இருக்காது. 3 மாதிரியான மாவை போட்டு கலந்து பொரிச்சிருவாங்க. அதோட எண்ணெயில் வந்து நல்லா சூடாகிக்கிட்டு எண்ணெயை மெதுவான தீயில் வைங்க. அரை தீயில் வைங்கம்மா, மீடியம் தீயில் வைங்க. வச்சு உங்கள் பொரிக்கஞ்சட்டி கடாயில் வந்து எவ்வளோ கோழி போட முடியுமோ அவ்வளோதான் நீங்கள் போடணும். அதே கோழி பொரிக்கிற மிஷினாக இருந்தாலும் நீங்கள் வந்து எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோதான் நீங்கள் உள்ளுக்கு வைக்கணும். எனக்கு இருக்குது, நான் அதை எடுத்து யூஸ் பண்ணுறதில்ல. அதோட இருக்கிற பேலன்ஸையே மாவில் தொட்டு வச்சுருங்க. சரி, மாவு வந்து அதை உறிஞ்சிருச்சுன்னா நம்ம இது பொரிக்கிறதுக்கெலாம் மாவை உறிஞ்சிரும். அதனால் நீங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை தொட்டு வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி கம்பி இருந்தால் மேலே போட்டுக்கிறோங்க. இதை எடுத்து வைக்கத்தான் வேறு எதுக்குமே இல்லை. இது வந்து இந்த கடாயோட உள்ள கம்பி இல்லை. முள்ளு கரண்டியை வச்சு இந்த சதை இடத்துலலாம் நல்லா குத்திக்கிறங்கம்மா. குத்தி எடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வேகும். நீங்கள் சொல்ல தட்டிக்குமே உங்கள் பிள்ளைகள் வந்து கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் வீட்டில் தான் செஞ்சீங்க இந்த கோழி. கண்டிப்பாக KFC போய் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க அவங்க பிள்ளைங்க. நீங்கள் நம்மளெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அழகாக பாருங்கள், அழகான கலர் மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப அமோகமாக ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், 4 இது முடிஞ்சிருச்சு. இன்னொரு 3 பீஸையும் போட்டு எடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், அழகாக வெந்துடும். எடுக்கையில் மட்டும் கொஞ்சம் அடுப்பை நல்லா ஏற்றி விட்டு எடுங்கம்மா. அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயை பிடிச்சி இழுக்காது. அதுக்கு தான் வேறு எதுக்குமே இல்லை. இல்லைன்னா நம்மளுக்கு கோழி வந்து எண்ணெயை பிடிச்சி இழுத்துரும். எந்த பொரிக்கிற பொருளுமே எடுக்கையில் நம்ம அடுப்பை நல்லா ஏற்றி விட்டு எடுக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயை வந்து அது கக்கும். இல்லைன்னா அந்த பொருளை வந்து பிடிச்சி இழுத்துரும். இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இந்த கம்பி வந்து இந்த கடாயோட கம்பி இல்லைம்மா, நான் வந்து இன்னொரு கம்பி வச்சுருந்தேன், அதை எடுத்து போட்டேன். இந்த கடாயோட கம்பி எதுக்குள்ள இருக்குதுன்னு தெரியலை, அதனால் நான் அதை எடுக்கலாமா. டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுப்பு வந்து மீடியம் சைஸில் வச்சு நீங்கள் கோழியை போடுங்க. பிரட்டி 2 தடவை விட்ட பிறகு மறுபடியும் அடுப்பை ஏற்றி விட்டு மறுபடியும் ஒரு தடவை பிரட்டிட்டு எடுத்துருங்க. அவ்வளோதாம்மா. இல்லைன்னா நம்மளுக்கு உள்ளுக்கு வேகாது, வெளியே கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வந்து மாவு போடுறதுனால நம்மளுக்கு வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்கு வந்து வேகாது. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கலர் மட்டும் இப்படி இருக்காதுமா. சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப நல்லா ருசியாக, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் எழுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல்லை தட்டிக்கிறங்கம்மா. இன்னொரு புதிய வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். Subscribe JJmum'skitchen. Bye. See you.